எப்படியாவது பேசி அவங்கள சரி பண்ணணும். நீ பண்ண வேலைக்கு யாருக்கு தான் கோவம் வராது? ஆமாக்கா, நீ பண்ணதை நினைச்சு எனக்கும் உன் மேல வருத்தமா தான் இருக்கு. அண்ணாமலை அத்தைக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்க கூடாதுன்னு தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். பட் என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. வெண்ணிலா, நான் வேணும்னு அப்படி பண்ணலடி. உனக்கு நல்லது நடக்கும் நினைச்சுதான் அப்படி பண்ண. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு பண்ணிருந்தா நீ என்கிட்ட சொல்லிட்டே பண்ணிருக்கலாம்ல. ஆனா நீ சொல்லலையே. அப்போ நீ என்ன நம்பலையா? நான் உன்னை நம்புறேன்க்கா. ஆனா எல்லாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. நீ எனக்கு நல்லதுன்னு நினைச்சு ஒண்ணு பண்ண போய் அது வருண் உயிருக்கே ஆபத்தா போச்சு. ஏதாவது தப்பு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி வீட்ல யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா எதுவும் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காத. ஏன்னா இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். நம்ம அப்பா அம்மாவோட மானம் கௌரவம் எல்லாம் இந்த வீட்ல நம்ம வாழற வாழ்க்கையில தான் இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அது எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம் ஆகும். இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ. இவெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. சாரிடி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ நீலாவதி அத்தைக்கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணுடி. சரி வா. This will work, sir. See the sales numbers and the profit ratio. It's a good start. Need proper financial support system to expand our business, sir. Then our brand will be the most valuable asset for us. Believe me, sir. Believe me, please. We will reach the international market in short span. Sir. நான் பேச்சுக்காகலாம் சொல்லல sir. Our brand have that potential. Yes, sir. நம்மளால முடியும் sir. எங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே சாப்பிடாம இருந்ததானே உடம்பு வீக் ஆக்குனீங்க. இப்போ இப்படி பண்ணீங்கன்னா எப்படிங்க? மீட்டிங் போயிட்டு இருக்கு, கத்திட்டு இருக்காத. சாரி சார். ஓகே சார். ஏங்க உங்க பிசினஸ் மீட்டிங் எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு பண்ண வேண்டியது தானே? வயித்த பட்டினி போட்டுட்டு யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? வருண், you are listening? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சாரி. போவெண்ணிலா. இது வேலைக்காகாது, இருங்க வரேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இந்த டீலை என்னால முடிக்க முடியாது சார். சொன்னா கேளுங்க சார். நீங்க மிடில் மேன்லாம் இல்ல சார். இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்க இந்த டீலை முடிச்சு கொடுத்தா நீங்களும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னரா இருக்கலாம் சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் திங்க் பண்றேன் வருண். இந்தாங்க வருண். என்ன வருண், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ சார், ஜஸ்ட் a minute சார். ஏய், என்ன பண்ணில அது? நான் தான் பிசினஸ் கால்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. எப்படி சாப்பிட்டுட்டே என்னால அட்டெண்ட் பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு பிசினஸ் பெருசா இருக்கலாம், எனக்கு நீங்க தான் பெருசு, உங்க ஹெல்த் தான் பெருசு. வெண்ணிலா, புரிஞ்சுக்கோ. நான் இந்த காலை நல்லபடியா பேசி முடிச்சாதான் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்க பேசுங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல. அப்பப்போ ஸ்பூன்ல ஒரு வாய் ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டே பேசுங்க. நான் என்ன ஸ்கூல் குழந்தைய வெண்ணிலா? இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு குழந்தை மாதிரி உங்களை பாத்துக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. டைமுக்கு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தான் ஆகணும். சாப்பிட்டுக்கிட்டே எப்படி மீட்டிங் பேசுறது? இப்படி வாயை பொத்திட்டு சாப்பிட்டுட்டே பேசுங்க. சாப்பிடுங்க. வருண், are you there? எஸ் சார், எஸ் சார், சார். நான் கால்ல தான் சார் இருக்கேன். போதும். லாஸ்ட் வாய், அவ்வளவுதான். லாஸ்ட் வாய். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த டீலை உங்களுக்கு முடிச்சு தரணும், அவ்வளவுதானே? ஆமா சார். ஓகே வருண், உங்க பிசினஸ் ஐடியாவோட நல்லா தான் இருக்கு. இந்த டீல் ஃபைனான்சியலுக்கு ஓகே தான். ஆனா அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறாங்க. என்ன சார் அது? அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க கம்பெனியோட ஷேர்ல ஒரு போர்ஷனை உங்க மனைவிக்கு கொடுக்கணும், இல்ல நீங்க அவங்கள ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணணும்.
சார் இது என்ன மாதிரி கண்டிஷன் சார்? என் வைஃபுக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? இங்க பாருங்க வருண், பிராக்டிகலா பேசுவோம். இந்த பிசினஸ் உங்க ஐடியா. இதை எக்ஸ்பாண்ட் பண்ண ஃபைனான்சியர் உங்க ஐடியாவுல இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாம் பண்ணி பிசினஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனை என்ன, எனக்கும் பங்கு இருக்குன்னு கேஸ் போடலாம். சார் அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா சார். வருண், இந்த மாதிரி சினாரியாவை நாங்க பார்த்திருக்கோம். அதனால நிறைய லாஸ் ஆயிருக்கும். ஒண்ணு உங்க மனைவி பங்குதாரரா இருக்கட்டும், பிசினஸ்ல எஃபோர்ட் போடட்டும், இல்ல டைவர்ஸ் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, அட்லீஸ்ட் MOUல கையெழுத்து வாங்கி கொடுங்க. இத மட்டும் நீங்க பண்ணிட்டா நீங்க கேட்ட ஃபண்ட் கிடைச்சிடும். பிசினஸா ஒய்ஃபா நல்லா யோசிங்க. சார் 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 ஹலோ. என்னங்க மீட்டிங் முடிஞ்சுதா? இந்தாங்க டேப்லெட் போட்டுக்கோங்க. சரி, படுத்து தூங்குங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆஹா ஒண்ணும் இல்ல. சரி, தூங்குங்க.